ஹாய் கைஸ், மே 27, 1997 அப்போ ஜப்பான்ல இருக்க ஒரு ஸ்கூல் மெயின்டெனன்ஸா இருக்க ஒரு பர்சன் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு நடந்து போற வழியில ஒரு புறா இறந்து இருக்கிறத பாக்குறாரு. அந்த புறா சாதாரணமா இறந்த நிலையில இல்லாம ரொம்ப கொடூரமான வகையில கொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு பூனையோட உடல் பாகங்கள் தனித்தனியா விட்டு எறியப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த ஸ்கூல் கேட் கிட்ட போன பர்சன் அந்த கேட்ல ஏதோ பால் மாதிரியா தொங்க விட்டு இருக்கிறத பாத்திருக்காரு. ஆனா கிட்ட போய் பார்க்கும் போதுதான் அவருக்கே தெரிஞ்சது அது பால் இல்ல, ஒரு சின்ன பையனோட தலைன்னு. அந்த தலையோட கண்கள் ரெண்டும் நோண்டப்பட்டு ஒரு காதுல இருந்து இன்னொரு காது வரையும் வாய்ப்பகுதி கிழிஞ்சு அதுக்குள்ள ஒரு லெட்டரோட இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல சிகப்பு கலர்ல எழுத்துக்கள் எழுதி இருந்திருக்கு. அதுல என்ன இருந்ததுன்னா, இதுதான் என்னோட ஜேர்னிக்கான முதல் கொலை, போலீஸால முடிஞ்சா என்ன கண்டுபிடிக்கன்னு வார்னிங் கொடுத்த மாதிரி ஜாப்பனீஸ்ல எழுதப்பட்டு அதுக்கு கீழே ஸ்கூல் கில்லர்னு வேர்டிங்ஸ் தப்பா எழுதப்பட்டு அதுக்கும் கீழே ஜாப்பனீஸ்ல சகாகிபாரோ சைட்டோன்னு எழுதப்பட்டிருக்கு.